விவசாயிகள் உற்பத்தி செய்யும் வேளாண் பொருட்களை ஏற்றுமதி செய்வதற்காக மத்திய அரசு பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து வருகிறது. அதன் அடிப்படையில் மத்திய அரசின் வர்த்தகம் மற்றும் தொழில்துறை அமைச்சகத்தின் கீழ் செயல்படும் வேளாண் மற்றும் உணவு பதப்படுத்தப்பட்ட உணவுப் பொருட்கள் மேம்பாட்டு ஆணையத்தின் சார்பில் வேலூரில் வேளாண் விளைபொருட்கள் ஏற்றுமதி குறித்த கருத்தரங்கு நடைபெற்றது. இதில் ஏராளமான விவசாயிகள் பங்கேற்றனர். மத்திய அரசின் வர்த்தகத்துறையின் நிலைக்குழு உறுப்பினரும் வேலூர் பாராளுமன்ற உறுப்பினருமான திரு கதிரானந்த் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பேசும்போது, வேளாண் விளைபொருட்களை கலப்பிடமில்லாமல் ஏற்றுமதி செய்தால் விவசாயிகளுக்கு நல்ல பலன் அளிக்கும் என்றும், ஏற்றுமதியை ஊக்குவிக்கவே மத்திய அரசு பல்வேறு நடவடிக்கைகள் எடுத்து வருவதாக அவர் கூறினார். நான் கேட்கிறேன், எவ்வளவு மட்டமான பொருட்களை கெமிக்கல்ஸ் இருக்கக்கூடியது அந்த ஷூ பாலிஷ், லெதருக்கே அழுகு சேர்க்கக்கூடியது, அதை கொண்டு வந்து அந்த மிளகாய் மேல போட்டு அதை ஏற்றுமதி பண்ணும்போது அதுக்கு எவ்வளவு மட்டமான அதுக்கு வரவேற்பு இருக்கும், எவ்வளவு கொடுமையான ஒரு செயலை செய்யறாங்க. இவைகளெல்லாம் தடுப்பதற்காக விவசாயிகளுக்கு இயற்கையாவே எப்படி மஞ்சளை காப்பாற்றுறது, எப்படி மிளகாயை காப்பாற்றுறது, எப்படி முள்ளு கத்திரிக்காயை தரமாக விவசாயம் பண்ணுவது, ஏற்றுமதிக்கு ஏத்த மாதிரி இப்படி விவசாயம் பண்ணுவது, இப்படின்ற அடிப்படை கருத்துக்களை நிவர்த்தி செய்வதற்காக தான் இந்த கருத்தரங்கை ஏற்பாடு பண்ணலாம். வேலூர் மாவட்டத்தில் விளையும் முள் கத்திரிக்காய்க்கு புவிசார் குறியீடு கிடைத்திருப்பதால் அதனை மற்ற நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யவும், வேலூர் மாவட்டத்தில் விளையக்கூடிய பாரம்பரிய நெல் வகைகள், வாழை, பருப்பு வகைகள் ஆகியவற்றினை ஏற்றுமதி செய்யவும், விவசாயிகளுக்கு விளைவிக்கும் பொருட்களுக்கு ஏற்றுமதி செய்வதற்கான பல்வேறு பயிற்சிகள் வழங்கப்பட்டிருப்பதாகவும், அதற்காக பின்பற்ற வேண்டிய மத்திய அரசின் வழிமுறைகள் தெரிவிக்கப்பட்டிருப்பதாக வேளாண் மற்றும் உணவு பதப்படுத்தப்பட்ட உணவுப் பொருட்கள் மேம்பாட்டு ஆணையத்தின் சென்னை மண்டல தலைமை அலுவலர் திருமதி சோபனா குமார் கூறினார். இந்த வெள்ளூர்ல முள்ளு கத்திரிக்காய்க்கு புவிசார் குறியீடு கிடைச்சிருக்கிறதுனால இந்த முள்ளு கத்திரிக்காயும் நாங்க எப்படி நம்ம ஏற்றுமதி பண்ணலாம், ஏன்னா புவிசார் குறியீடு பெற்றுள்ள வேளாண் பொருட்களையும் ஏற்றுமதி பண்றோம் நாங்க. ஸோ இந்த கத்திரிக்காய் எப்படி ஏற்றுமதி பண்ணலாம், இதை தவிர இங்க விளையிற ஏலக்கி, பனானா, வாழைப்பழம் மற்றும் அரிசி, பாரம்பரிய அரிசி இவைகளையும் ஏற்றுமதி பண்றதுக்கான ஒரு பயிற்சி முகாம். இந்த கருத்தரங்கில் கலந்து கொண்ட விவசாயிகள் தங்கள் கருத்தை தெரிவிக்கும் பொழுது, கத்திரிக்காய், இந்த கத்திரிக்காய்களை கூட வெளிநாடுகளுக்கு எடுத்து செல்ல முடியும் என்பது இந்த கருத்தரங்கின் மூலமாக தெரிந்து கொண்டோம். அதே நேரத்தில் இங்கு நம்ம வேலூர் மாவட்டத்தில் பிரதான பயிராக தென்னை உள்ளது. தென்னை மா, இந்த தென்னை மாவை கூட வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி செய்யலாம். அதாவது ஒரு இளநீர் கூட ஜப்பானிலே 250 ரூபாய்க்கு மேற்கொண்டு விற்பனை ஆகிறது.